விஜய் அட்டக்கத்தியா அவர் யாரு சொல்றா? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். பெரிய கூட்டம் கூடத்தான் செய்யும். அதெல்லாம் வெறும் அட்டை, சும்மா தட்டுனா போதும், ஒரு சின்ன காத்தடிச்சா போதும். இவர் யாரா? இவர் யாரு சார் சொல்லுங்க? ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சரி, என்ன பண்ணலாம் சார்? இவர் என்ன ஒரிஜினல் கத்தியா? கலைஞருடைய பேரன். ஒரு இதெல்லாம் கலைஞர் யார் அதை சொல்லுங்க. அவரா திருட்டு பையில வந்தவரு அந்த பேங்க்ல 500 கோடி தரும். இந்த வெளியூர்ல இருந்து திருட்டு ரயில்ல வரவன், கட்ட வண்டியில வரவன், போட்ல வரவன் எல்லாரும் பெரிய ஆள் ஆயிடுறாங்க. ஆனா நாங்க உள்ளூர்காரங்க மட்டும் அப்படியே இருக்கோம். இந்த நாட்டு தியாகியா? சோதர பாராட்ட ஜெயிலுக்கு போனாரா? பிச்சைக்காரி, உனக்கு என்ன தெனா விட்டு இருந்தா எங்க வீட்டு திண்ணையில உட்கார்ந்துட்டு எங்க வீட்டு தூண்ல சாஞ்சிட்டு காலை தூக்கி மேல போடுவேன். என்னைக்கு வழிபடி. கலைஞர் யார் அதை சொல்லுங்க. இந்த நாட்டு தியாகியா? சோதர பாராட்ட ஜெயிலுக்கு போனாரா? என்னங்க பெரியவரை இப்படி திட்டுறீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. தள்ளி உட்கார்றா. பாத்தீங்களா, சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். சரி, உதயநிதி ஸ்டாலினுக்கு பேச தகுதி இல்லன்றீங்களா? என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. போடா, நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ. என்ன தகுதின்னு சொல்லுங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். அதே மாதிரி இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார். 3 வேளை சோத்துக்காக 3ஆம் முறை கமலை விட அதிகமா நடிக்க வேண்டியது இருக்கடா. அவர் அட்டகத்தின்னா நீங்க என்ன கத்தின்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொன்னீங்களா? இவங்களுக்கு கட்டமைப்பு இருக்கு சார். நான் என்ன கேட்கிறேன் பதில் சொல்லுங்க. அவர் அட்டகத்தின்னா நீ என்ன கத்தி அதை சொல்லுங்க. என்ன பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. டோ வாங்க, என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. 5ஆம் பெரியார், 4ஆம் அண்ணா, 3ஆம் கலைஞர், சேப்பாக்கத்தின் சேகுவாரா, சின்னவர். நீ சினிமா நடிச்சானே வந்த. எலெக்ஷன் நிக்கிற முதல் நாள் வரணும். நீ அரசியல் பணி என்ன? உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா? அந்த ஒரு படம் சந்தானத்தோட நடிச்ச, துணை நடிகனால் நடிச்ச. நக்கல்யா அவனுக்கு. அதுக்கப்புறம் நயன்தாராவோட ஒரு படம் நடிச்ச, ஹன்சிகா மோட்வானியோட ஒரு படம் நடிச்ச. இதை மீறி உன் சாதனை என்ன? ஒரு புண்ணாக்கும் கிடையாது. எனக்கு அதிகமா உங்க அப்பா வந்து சேர்த்து வச்சிருந்தாப்புல ஊரை ஏமாத்தி கொள்ளையடிச்சு வச்சிருந்த பணத்துல நீ பட தயாரிப்பு நிறுவனம்னு வச்சுக்கிட்டு அந்த பட தயாரிப்பு நிறுவனத்தை வைத்துக்கொண்டு நீ ஒன்ன தொடப்பக்கட்டைக்கு பட்டு குஞ்சலம் மாதிரி நீ ஒன்ன பெரிய கதாநாயகன்னு காட்டிக்கிட்டு நீ இந்த முன்னணி நடிகைகளோட நடிச்சுக்கிட்டு இருந்த. இதை விடுத்து உன்னுடைய சாதனை என்ன? எதுவுமே கிடையாது. இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். பல பேர் திமுக போல மாறணும்னு வராங்க. திமுக தான், ஒரே திமுக தான், ஒரே சூரியன் தான். அசம்பிளிக்குள்ள சொல்லட்டுமா? திராவிட நாடு சொல்றீங்களே, அது எங்க இருக்கு? அப்ப நீங்க சொல்றீங்களே பெரிய சுதந்திர போராட்ட தியாகி சொன்னீங்களே. யாரா சுதந்திர போராட்ட தியாகி? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரே இவர்தான் சுதந்திர போராட்ட தியாகி. அவர் சொன்னது என்ன? அசம்பிளில போய் ரெக்கார்ட்ல பாருங்க. நாடாவை அவிழ்த்து பாவாடை விரித்து பாருங்க, அங்கே தெரியும் திராவிடம். எவ்வளவு பெரிய அறிவு. சாக்ரட்டிஸை இருந்தாலே காலில் விழுந்து இருந்துச்சுவான். இவ்வளவு பெரிய அறிவாளி சாம்பார். அப்ப எனக்கு அவர்கள் என்ன தியாகம் செஞ்சாங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். பாய புடுங்குறீங்க, அது ஒரு வகைக்கு நல்லதா? உண்மையை சொல்ல வேண்டியது இல்ல சார். எதுக்கு காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சி திருச்சி வேலுசாமிக்கு திமுக மேல என்ன? கூட்டணி கட்சி தானே. காமராஜரை பத்தி கேவலமா பேசுவோம். எங்க போனீங்க? உயிரோட இருக்கீங்களா, செத்து போனீங்களா? இந்த நாட்டுக்காக 9 காலங்கள் சிறையில வாடிய சுதந்திர போராட்ட தியாகிய கேவலமா அந்த கட்சியில இருக்க ஒருத்தன் பேசலாம். அன்னைக்கு எங்கேயா போனீங்க உங்க ஜேர்னலிஸ்ட்? ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. பெரிய தியாகியை கேவலப்படுத்தும் கேட்க மாட்டீங்க. ஒரு தெருப்பொறிக்க பேசினா அப்ப உங்களுக்கு கோவம் வருமா? யாரு தெருப்பொறிக்கிறீங்க? உன்னதான் குடி சொல்றேன். என்னத்தானா? கரூருக்கு சிஎம் முதல்ல போனார் சார். நைட்டா போனார் சார். கள்ளக்குறிச்சி ஏன் போல? உதயநிதி ஸ்டாலின் வெளிநாட்டுல இருந்து வந்தார் சார். உடனே வெளிநாட்டு போனாரு. அங்க என்ன வேலை? சிக்கையா மொக்கையா, கிக்கியா முக்கியா, கிளி கிளி பிலி 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 பிலி, கிளி கிளி பிலி பிலியா. யோ சரியா சொல்லி தொலையா. இத போன் ஆரம்பிச்சு சொல்லாம போயிட்டானே. என்ன அது? எனக்கு என்ன சொன்னாங்க சொல்லுங்களா? அரே இல்ல, வந்தது அந்த டிராவல் உங்களுக்கு பெருசா தெரியலையா? திரும்பி போனது ஏன்னு கேக்குறேன். சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, இல்லன்னா திரும்பியும் சொல்றேன். சரி, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களேன். எனக்கு எதுக்கு தெரியும்? நீங்க சொல்லுங்கன்னு கேக்குறேன் சார். இவ்வளவு பேர் செத்து கிடக்கிற போது இதை விட முக்கியமான வேலை அங்க என்ன இருந்துச்சு? I know. What ya? I know. I am your best friend.
ஓகே ஓகேடா ஓகே ஓகே இல்ல இந்த விஷயத்துல சிஎம் கூட நாகரிகத்தை கையாளுறாரு. என்னது? ரொம்ப நாகரிகமா. அந்த நாகரிகம் எங்களுக்கு வேணாங்க. அதாவது பாவாடை நாடாவை எடுத்து பாவாடை விரித்து பாரு திராவிடம் தெரியும் நாகரிகம் எங்களுக்கு வேண்டாம் சார். என்னைக்கே நடந்தா நான் தேடியும் வரைய மாட்டேன், வந்தால் விட மாட்டேன். அந்த நாகரிகம் எங்களுக்கு வேண்டாம். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. என்ன நடக்குதுன்னு சொல்லிக்கிறீங்க, எதை பேசினாலும் அப்படி அப்படியே டைவர்ட் பண்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க என்ன அந்த ஊபி சார் கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஓ இப்படி வந்தா அப்படின்னீங்க, அப்படி வந்தா இப்படின்னீங்க. பார்த்தேன் சார். நீங்க ஊபி இப்பதான் தெரியுது. இல்ல ஊபி சார் ஒரு நாள் காங்கிரஸ் ஆபீஸ் பெண் நிறுவனத்துல இருந்து அடிக்கடி நீங்க போயிட்டு வரீங்க போல் இருக்கு. கொள்கையில ஊறி இருக்கணும் சார். நான் என்ன சொல்றேன், என்ன கொள்கை சொல்லுங்க. இல்ல திமுக கொள்கை என்னன்னு கேக்குறேன். முட்டு சந்திரா வழி இல்லடா. திமுக அதுதான் என்ன கொள்கை சார்? பெண் உரிமை, சமூக நீதி, சமத்துவம் திமுக கொள்கைகள் இல்ல. சமூக நீதி சமத்துவம் பெரியார் சொல்லிட்டு போனது இல்ல. சொல்லுங்க. சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. அவரு பெண் உரிமையை 75 வயசுல 25 வயசு பொண்ண கல்யாணம் பண்ணி பெண் உரிமையை காப்பாத்தினாரு. திமுக எல்லாம் சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அவங்களுடைய தாய் கட்சி திராவிட கழகம் 43 தான் திராவிட கழகம் மாநாடு போடுச்சு சேலத்துல. அந்த மாநாடுல போட்ட ஒரே ஒரு தீர்மானம் என்ன சொல்லுங்க? பிரிட்டிஷ் ராணிக்கு ஒரு வேண்டுகோள், இந்த நாட்டுக்கு சுதந்திரம் தரப்போவதாக கேள்விப்படுகிறோம், நீங்கள் தரக்கூடாது. அப்படியே தருவது என்று முடிவு செய்து விட்டா தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தரவே கூடாது. அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லூசில விடு. ஏனென்றால் நாங்கள் என்றென்றும் மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் ராணியின் ஆட்சியின் கீழேயே வாழ விரும்புகிறோம். இதை தீர்மானம் போடுகிறது தலைவர் பெரியார் தானே, அதை பேசியது அண்ணா தானே. சுதந்திரமே வேணான்னு தீர்மானம் போட்டவனுக்கு சுதந்திரத்தை பத்தி பேசுற யோகியதை இருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, வாரிசுகளுக்கான கட்சி. ஆமாம், இது வாரிசுகளுக்கான கட்சி தான். கரெக்டா சொன்னீங்க. இதனை தைரியமாக பெருமையோடு என்னால் சொல்ல முடியும். இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்சியினுடைய கதை முடிய போகுது. இப்பதான் நம்ம முதலமைச்சர் பதவியில் இருக்கிறோம். இந்த நாட்டு மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டு போகிற நேரம் வந்துருச்சு. அத உணர்ந்திருக்காரு. ஆட்சி முடிகிறப்பதான் ஞானோதயம் வருதா. தமிழக நிர்வாகத்தை சீரழிச்சுட்டாங்க. தமிழகத்தினுடைய வளர்ச்சியை 50 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி இழுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு பொதுவா இறை நம்பிக்கை கிடையாது, கடவுள் நம்பிக்கை கிடையாது. ரொம்ப பெருமைப்படுறேன், நானும் ஒரு கிறிஸ்தவன் தான். சரினாலும் தப்பு, சரினாலும் கரெக்ட்.